நாங்கள் சாட்சி சொல்லிவிட்டு திரும்பி வந்தபோது எங்கள் தோழர்களில் சிலர், இது தேவையில்லாத வேலை, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத போது எதற்காக சாட்சி சொல்ல சென்றீர்கள் என்று கேட்டனர். இறந்த சக போராளிகளுக்காக நான் சாட்சி சொல்ல சென்றது தப்பானதோ என்று எனக்கு எண்ண தூண்டியது. இதனால் கேள்வி கேட்கும் எல்லோருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதாயிற்று. இயக்கங்கள் வேறு வேறாக இருந்தாலும் நோக்கங்கள் ஒன்றுதான். அனைவரும் மண்ணின் விடுதலைக்காகவே போராட வந்தோம். சக போராளிகள் படுகொலை செய்யப்பட்டு விழுந்து கிடக்கும் போது கண்ணால் கண்டவற்றை கூட சாட்சியாக சொல்ல முடியாத அளவுக்கு பயந்தவர்களாக இருந்தால் நாம் போராடவே வந்திருக்கக்கூடாது. தோழர் குட்டிமணி இருந்த பகுதிக்கு பதிலாக அந்த கொலைக்காரர்கள் நம் பகுதிக்குள் நுழைந்திருந்தால் நாம் யாரும் இப்போது உயிருடன் இருந்திருக்க முடியாது. நம்மை காப்பாற்றிட அவர்கள் அனைவரும் உயிர் தியாகம் செய்துள்ளனர் என்பதே சரியானது. நாம் கண்ணால் கண்டவற்றை சாட்சியாக சொல்வதற்கு முன்வரவில்லை என்றால் இந்த உலகம் எங்களை மோசமாக விமர்சிக்கும். எம் இனத்திற்காக சிங்கள காடையர்களா சாட்சி சொல்லப் போகிறார்கள்? சாட்சிகளே இல்லை என்று சிங்கள அரசு இதை திசை திருப்பிவிடும் என்று சக போராளிகளுக்கு புரிய வைத்தேன். இப்போது எங்களுக்கு இருந்த ஒரே பயம் சிங்கள கைதிகள் மீண்டும் தாக்குவார்கள் என்பதுதான். ஏனெனில் அவர்கள் கைகளில் கொலை கருவிகள், அதிகாரிகள் அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். நாமோ நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் அதனை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். நேற்றே நாம் இறந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டால் இனி ஒரு தடவை இறப்பதற்கு பயப்பட வேண்டியதில்லை. எது நடந்தாலும் அதற்கு முகம் கொடுப்போம் என்று சக போராளிகளுக்கு தைரியம் ஊட்டினேன். இரவு முழுவதும் யாரும் உறங்கவில்லை. எங்களை அந்த 8 அறைகளிலும் அடைத்துவிட்டு காவலர்கள் அந்த அறையின் வாசலில் நின்று கொண்டிருந்தனர். எங்கள் செக்ரிகேஷன் அறைக்கு மேல்தளத்தில் வயது முதிர்ந்தவர்களான வணக்கத்துக்குரிய பிதா சிங்கராஜர் மற்றும் திரு டேவிட் ஐயா உட்பட 9 பேர் இருந்தனர். நாம் 27 பேரும் அதிகாலை 5 மணிக்கு நித்திரை கொள்ள ஆரம்பித்து காலை 9 மணிக்கு மேல் ஒவ்வொருவராக உறக்கம் கலைந்து எழுந்தோம். அன்றைய தினம் இலங்கையில் வெளியான அத்தனை செய்தித்தாள்களிலும் வெளிக்கடையின் கொடூரம் செய்திகளாக வெளிவந்திருந்தன. கம்பி கதவின் வழியாக உள்ளே தள்ளப்பட்டு கிடந்த காலை உணவை கூட கவனியாது இனிமேல் என்ன நடக்குமோ என்பதை பற்றி கதைக்க ஆரம்பித்தோம். எனது அறையில் ஸ்ரீதரன் மற்றும் ஜெகதாஸ் என்பவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். இதில் ஜெகதாஸ் எந்த இயக்கத்தையும் சாராதவர். நான் கைது செய்யப்படும் போது துப்பாக்கியால் சுடப்பட்டதால் எனது முதுகெலும்பில் காயம் ஏற்பட்டது. இதனால் எனது வலது காலுக்கு செல்லும் நரம்புகள் அறுந்ததால் கால் பலவீனப்பட்டு நடக்க முடியாத நிலையில் இருந்தேன். என்னை பரிசோதித்த இராணுவ மருத்துவர் எனது வலது கால் இயங்காது என்று சான்றிதழ் கொடுத்திருந்தார். உண்மையில் அவர் கொடுத்த சான்றிதழ் தவறானது. எனது வலது கால் பலவீனப்பட்டிருந்ததே தவிர இயங்கக்கூடிய நிலையிலேயே இருந்தது. மருத்துவரின் சான்றிதழை பயன்படுத்தி என்னால் நடக்க முடியாது என்று அடம் பிடித்து இறுதியில் அந்த சிறிதளவிலான ஊன்றுகோல் ஒன்றை மட்டுமே பெற முடிந்தது. இந்த தடிதான் எங்கள் 3 பேரின் உயிரையும் காக்க மறுநாள் பேருதவியாக இருந்தது. எனது அறைக்கு எதிரே போராளிகள் சிறிகுமார், குமாரகுலசிங்கம், ஜோகராசா ஆகியோர் இருந்தனர். தாக்குதல் நடந்தால் எப்படி நாம் தப்பிப்பது என்று அறைகளில் இருந்தவர்களுக்கு உரத்த குரலில் எடுத்து சொன்னேன். மதிய உணவுக்கு சோற்றுடன் மரக்கறியும் மீன்குழம்பும் தருவார்கள். குழம்பை சிறிய கோலையில் நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் எங்களுக்கு வழங்கப்படும் சோற்றில் கற்கள் நிறைந்திருக்கும். அவற்றை தண்ணீர் விட்டு கழுவி பிழிந்தெடுத்து உண்பதுதான் வழக்கம். எனவே இன்று வாங்கும் குழம்பை யாரும் உண்ண வேண்டாம். அந்த குழம்பை கோலையிலே வைத்திருக்கும்படி கூறினேன். சிறுநீர் கழிப்பதற்கென்று தரப்படும் வாளியில் இந்த குழம்பை ஊற்றி அதில் தண்ணீர் விட்டு கலக்கி தாக்க வரும் சிங்களவர்களின் முகங்களில் வீசலாம் என்று கூறினேன். எதிரறையில் இருந்த சிறிகுமார் நான் சொன்னவற்றையெல்லாம் மிகவும் அமைதியுடன் கேட்டுவிட்டு, எல்லாம் சரி, அவர்கள் அத்தனை பேரை நாங்கள் எப்படி சமாளிப்பதென்று கவலையுடன் கூறினார். நான் சொன்ன எதிர்த்தாக்குதல் யுக்திகள் எதையும் அவர் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது, பேசாமல் பணாக்கொடையிலே இருந்திருக்கலாம் என்றார். அது என் முகத்தில் ஓங்கி அறைந்தது போன்று இருந்தது. ஏனெனில்
பணக்கொடை இராணுவ முகாமிலிருந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கொடூரங்களை அனுபவித்து அதிலிருந்து தப்பித்தால் போதுமென்று நாம் 29 பேரும் வெளிக்கடை சிறையில் மாறுவதற்கு நானே காரணமாக இருந்தேன். மதியம் 1 மணிக்கு பகல் உணவுக்கு சென்றோம். நமது திட்டம் முன்பே அவர்களுக்கு தெரிந்து விட்டதோ என்னவோ. வழக்கத்திற்கு மாறாக குழம்பை குவளையில் ஊற்ற மறுத்து அனைத்து தட்டுகளிலும் ஊற்றினர். இது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சோற்றில் ஊற்றப்பட்ட குழம்பை மீண்டும் குவளையில் வடித்து வைக்கவும். அப்படி வடிக்கப்படும் குழம்பு கண்ணில் பட்டால் எரியும். எனவே எல்லாரும் குழம்பை வடித்து வைக்க வேண்டும் என்று கூறினேன். அனைவரும் கடுமையான பசியில் இருந்தமையால் அப்படியே உண்டுவிட்டனர். நாங்கள் சோற்றில் இருந்த குழம்பை வடித்து குவளைகளில் சேகரித்து கொண்டோம். எதிர் அறையில் இருந்த சிறிகுமார் அவர்களின் குழுவினர் எதையும் செய்யாமல் பேசிக் கொண்டிருந்தனர். நேற்று கேட்ட அதே சத்தம், அதே பேரொலி இப்போதும் கேட்டது. எங்கள் கதவை திறக்க ஒரு கூட்டம் வந்தது. ஒருவன் சாவியை போட்டு திறப்பதற்கு முயற்சித்தான். எனது கையில் இருந்த தடியினால் அவனது முகத்தில் குத்தினேன். மக அம்மே என்று கத்திக்கொண்டு கீழே சாய்ந்தான். அவனிடமிருந்து சாவியை வேறொருவன் எடுத்துக்கொண்டு மீண்டும் திறக்க முயற்சித்தான். அவனுக்கும் கழுத்தில் தடியினால் குத்தினேன். எனது கையில் இருந்த ஊண்டுகோல் தடியினை கம்பி கதவுக்கும் நிலத்துக்கும் இடையில் நுழைத்து திரியினேன். அது உடைந்து முனைப்பகுதி கூரானது. அதுவே எமக்கு ஆயுதமானது. சிறுநீர் கழிக்கும் வாளியில் எடுத்து வைத்திருந்த குழம்பை ஸ்ரீதரன் அவர்கள் அந்த காடையர்கள் முகத்தில் தனது இறுதிக்கட்ட மரணப் போராட்டமாக மிகவும் ஆவேசத்துடன் வீசினார். கண்களை பொத்திக் கொண்டு ஓடினர் அந்த சிங்கள காடையர்கள். சிறிகுமார் அவர்கள் இருந்த அறையை பார்த்தேன். அங்கு பலர் சாவி போட்டு திறப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தனர். நான் கத்தினேன், சிறிகுமார் வாளியை எடுத்து கதவில் ஓங்கி அடியுங்கள், இவர்கள் ஓடிவிடுவார்கள் என்றேன். அவரோ அசையாமல் 2 கைகளையும் குறுக்காக தோள்கள் மீது வைத்துக்கொண்டு என்னை பரிதாபமாக பார்த்தார். எனக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. அவரை மரியாதை குறைவாக பேசினேன். சிறிகுமார், வாளியை எடுறா, அவர்கள் உன்னை கொல்லப் போகிறார்கள் என்று கத்தினேன். அப்போதும் அவர் எதுவும் செய்யாது கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தார். கதவை திறந்த அந்த மிருகங்களில் ஒருவன் கோடாலியினால் சிறிகுமார் கழுத்தில் ஓங்கி கொத்தினான். கைகளை கட்டியபடியே சாய்ந்தார். சாய்ந்தவர் மீது மீண்டும் கோடாலியால் கொத்தி கட்டைகளால் அடித்து இரும்பு கம்பிகளால் குத்தினார்கள். இன்றும் அந்த கொடூரம் என் கண்களில் நீரை வார்க்கும். அந்த கொடுமையின் நேரடி காட்சிகளால் எனது பல நாள் உறக்கத்தை நான் இழந்துள்ளேன். எங்கள் கண்முன்னே எம்மவரை வெட்டி கொள்கின்றனர். எங்களால் தடுக்க முடியாத நிலை. ஒரு பூனையை கூட விரட்டிச் சென்று அடிக்க முற்பட்டால் அது எங்களை மிரட்டும் அல்லது கடிக்கும். நண்பர் சிறிகுமார் அவர்கள் ஒரு சிங்கள காடையரால் கோடாலியால் வெட்டப்படுகிறார். அப்போது கூட அவர் கையை தூக்கி அந்த கோடாலியை தடுக்கவில்லை. இந்நிகழ்ச்சி என் மனதை போட்டு வாட்டி எடுத்தது. அவர் மனதில் என்ன நினைத்திருப்பார் என்பது விளங்காது இருந்தது. நான் சார்ந்த இயக்கத்தை சேர்ந்தவரல்ல சிறிகுமார். குடும்பஸ்தர். குட்டிமணி அவர்களை தனது கதாநாயகனாக எண்ணியிருந்தார். அப்படிப்பட்ட குட்டிமணியே கொல்லப்பட்டு விட்டதால் நாங்கள் எப்படி தப்பிக்க முடியும் என்று மனதார தனக்குத்தானே மரண தண்டனையை நிர்ணயித்து கொண்டார் போலும். இதற்காக சிரமப்பட்டு மல்லுக்கட்டி சாவான். கொல்லப்போகிறார்கள், கொன்றுவிட்டு போகட்டுமே என்கின்ற முடிவில் மாற்றம் எதுவும் செய்ய அவர் விரும்பவில்லை போலும். இவர் வீரனா அல்லது கோழையா என்கின்ற குழப்பம் நீண்ட நாட்களாக இருந்தது. சாவை கண்டு அஞ்சாத மனிதர் என்றே எனக்கு எண்ண தோன்றிற்று. அதே போன்று இன்று டக்ளஸ் தேவானந்தம் என்று அழைக்கப்படும் திரு தேவானந்தம் அவர்கள் சிறையிலிருந்து மீண்ட பின்னர்தான் டக்ளஸ் என்கின்ற ஆங்கில பெயரை தன் பெயருடன் இணைத்து கொண்டார். அவருடன் இருந்த தோழர்கள் அவர்கள் அறையினுள் நுழைய முற்பட்ட வெறியர்களை தாக்கி விரட்டி அடித்தனர். ஏனைய 5 அறைகளிலும் இருந்தவர்களை அவர்களது கதவுகளை சாவி கொண்டு திறந்து எந்த எதிர்ப்புமின்றி அடித்தும் வெட்டியும் குத்தியும் கொன்று அவர்களது உடல்களை இரத்தம் வடிய வடிய இழுத்துச் சென்றனர். எங்களால் அடித்து விரட்டப்பட்ட சிங்கள காடையர்கள் ஓடிச் சென்று சிறை அதிகாரிகளிடம் கொட்டி மரணவா என்று முறையிட்டதை தொடர்ந்து இராணுவத்தை சிறை அதிகாரிகள் உள்ளே அனுமதித்தனர். இராணுவத்தினர் வந்து எங்கள் அறை கதவை உடைத்து எங்களை வெளியே கொண்டு வந்தனர். நான் ஊன்றி நடக்கும் தடியும் இப்போது உடைந்து விட்டது. நான் தடி இல்லாமல் நடந்து வந்தால் சிறை அதிகாரிகளிடம் மாட்டிக்கொள்வேன்.
எனவே என்னை முதுகில் சுமந்து செல்லும்படி ஸ்ரீதரன் அவர்களிடம் கூறினேன். அவரும் என்னை தன் முதுகில் சுமக்க இருவருமாக வெளியே வந்தோம். நான் வெளியே வந்து நிலத்தை பார்த்தேன். எங்கள் தோழர்கள் வெட்டப்பட்டு அடையாளம் தெரியாத அளவிற்கு இரத்தத்தில் தோய்ந்து கிடந்தனர். வீரம் செறிந்த நம் தமிழினத்தில் பிறந்து தாய் மண்ணின் மீது மாறா பற்றுக்கொண்டு 1000 கனவுகளுடன் ஆயுதமேந்தி போராட வந்த நம் தோழர்கள் அனைவரும் வெறுங்கையால் போராடித்தான் வீரசாவை தழுவியிருந்தனர் என்பது வெளியுலகத்திற்கு சரிவர தெரியாமல் போய்விட்டது. எங்கள் இனத்தவர்களின் உடலை தாண்டி வரும்போது சிங்களவர்கள் இப்படியான கொடூர மனம் படைத்த கொலைகாரர்கள் தானா என்று எண்ணிக்கொண்டே கடந்து வந்தேன். அப்போது இராணுவ வாகனம் ஒன்று பின்னோக்கி உள்ளே வந்தது. எங்களை அதனுள் ஏறும்படி உத்தரவிட்டனர். காயம்பட்டவர்கள் யாராவது இருந்தால் அவர்களையும் ஏற்றிச் செல்லும்படி கூறினேன். இராணுவத்தினர் மறுத்தனர். நாங்கள் யாரும் இராணுவ வாகனத்தில் ஏற மாட்டோம் என்றேன். ஒரு இராணுவ சிப்பாய் என்னை துப்பாக்கியின் அடிப்பாகத்தில் தாக்குவதற்கு வந்தான். அப்போது இராணுவ அதிகாரி இருவர் வந்து, காயம்பட்டவர்களை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்புகிறோம், நீங்கள் வாகனத்தில் ஏறுவீர்களா என்றார். நாமும் சரி என்றோம். ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது. காயத்துடன் உயிர் தப்பியவர்கள் திரு நவரத்தினம் மற்றும் ஜோகராஜா ஆகியோரில் முதலில் நவரத்தினம் அவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றினார்கள். ஆம்புலன்ஸ் பிரதான வாயிலை அடைந்ததும் யாரும் எதிர்பாராத தருணத்தில் ஆம்புலன்ஸ் வழிமறித்த சிங்கள காடையர்கள் ஆம்புலன்ஸ் கதவை திறந்து கோடாலியுடன் உள்ளே ஏறி நவரத்தினம் அவர்களின் தலையில் ஓங்கி கொத்தி கொன்று விட்டனர். சற்று தூரத்திலிருந்து இதை கவனித்த நாம் அடுத்த ஆம்புலன்ஸில் ஜோகராஜாவை ஏற்றக்கூடாது என்று தடுத்தோம். அதன் பின்னர் இராணுவ ட்ரக் வாகனத்தின் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் ஜோகராஜாவை ஏற்றிக்கொண்டு 18 பேரை பறிகொடுத்துவிட்டு உயிருடன் தப்பித்த மீதமுள்ள 18 பேரும் ட்ரக் வாகனத்தில் ஏறினோம். வாகனத்தின் பாதி கதவு மூடப்பட்டது. ட்ரக் முக்கிய வாயிலை கடந்து எங்கள் வாகனம் ஒரு திசையிலும் ஆம்புலன்ஸ் மருத்துவமனை நோக்கியும் பாதுகாப்புடன் பயணித்தது. 1 மணி நேர பயணத்திற்கு பின்னர் அந்த வாகனம் கட்டுநாயக்கா விமான நிலைய ஓடுபாதையின் அருகில் போய் நின்றது. எங்களை விமானத்தில் ஏற்றப் போகிறார்கள் என்பது மட்டும் தெரிந்தது. இராணுவத்தினர் விமானப்படை சிப்பாய்களிடம் எம்மை ஒப்படைத்தனர். யாரும் கீழே இறங்கக்கூடாது என்றனர். உள்ளேயே இருக்கவிட்டு தலைகளை மட்டும் எண்ணிக்கொண்டனர். இராணுவம் சென்று விட்டது. விமானப்படை சிப்பாய்கள் துப்பாக்கியுடன் வாகனத்தை சுற்றி நின்றனர். மணி இரவு 7, 8 என்று நேரங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. எங்கள் 18 பேருக்கும் குடிக்க தண்ணீர் கூட கிடையாது. சிறுநீர் கழிப்பதற்கு கூட எங்களை அனுமதிக்கவில்லை. ட்ரக் வாகனத்தினுள் இருட்டாக இருந்தது. விமான நிலையத்தின் மின்விளக்கின் வெளிச்சம் ஓரளவுக்கு பட்டது. நாம் அத்தனையும் இழந்து விட்டோம். இழப்பதற்கு உயிர் மட்டுமே இருந்தது. எனவே ஒரு வேலை செய்வோமா என்று எமது சக போராளிகளான திரு மாணிக்கதாசன் மற்றும் திரு மகேஸ்வரன் அவர்களிடம் கேட்டேன். அவர்கள் என்னவென்று கேட்டனர். எங்களை எப்படியும் விமானப்படையின் விமானத்தில் தான் ஏற்றுவார்கள். 2 அல்லது 3 விமானப்படையினர் தான் உள்ளே ஆயுதத்துடன் காவலுக்கு நிற்பார்கள். அவர்களை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் விமானத்தை நாங்கள் நினைத்த இடத்திற்கு கொண்டு செல்லலாம். எங்கே கொண்டு செல்லலாம் என்று கேட்டார் மாணிக்கதாசன். இந்தியாவுக்கு. அப்படி இந்தியாவில் அனுமதி மறுத்தால் ஆப்கானிஸ்தானுக்கு. அப்போது ஆப்கானிஸ்தான் சோவியத் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. சரி, கடத்துவோம் என்றார்கள். காலை 5:30 மணிக்கு ஒவ்வொருவராக கீழே இறங்குங்கள் என்றனர். முன்பே திட்டமிட்டபடி தோழர்கள் இறங்கி வரிசையாக நின்றனர். இறுதியில் ஸ்ரீதரன் அவர்கள் என்னையும் முதுகில் சுமந்து கொண்டு கீழே இறங்கினார். பின்னர் வரிசையில் நின்றவர்களை அழைத்தனர். நாம் திட்டமிட்டிருந்தபடியே அவர்களும் வரிசையாக அழைத்து விமானத்தில் ஏறி அமரும்படி கூறினர். 2 பக்கமும் விமானப்படை சிப்பாய்கள் வரிசையாக நிற்க ஒவ்வொருவராக எம்மவர் விமானத்தில் ஏறும்போது விமான வாசலில் வைத்து இருவராக கைவிலங்கிடப்பட்டனர். விமானம் ஓடுபாதையிலிருந்து மெதுவாக மேலேறி பறக்க ஆரம்பித்தது. நாங்கள் எங்கே கொண்டு செல்லப்படுகிறோம் என்று எங்களுக்கு அப்போது தெரியாது.